ஹாய் மக்கா, வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன் இந்த வண்டி எனக்கு பிடிச்சிச்சு, ஏன் இந்த வண்டி எனக்கு பிடிக்கல. இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் போய் பழைய பிளேலிஸ்ட்லாம் பாருங்கள், பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிக்கும்னு தோணுது, மறக்காமல் எல்லாத்தையும் போய் பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை, அப்புறம் லைக், ஷேர், கமெண்ட் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிடுங்க. நம்ம சிபிஆர் நம்ம எல்டியில் என்னென்ன நல்லா இருக்குது, என்னென்ன கெட்டது இருக்குது. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் நம்ம அந்த ரெண்டையும் பார்க்க போகிறதில்ல. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு இந்த வண்டியில் பிடிக்காதது, அதாச்சும் நம்ம எல்டியில் பிடிக்காதது என்னென்ன. ஆக்சுவலாக இது காமன் இஷ்யூஸ் தான், எல்லாருக்குமே இந்த இஷ்யூ இருக்கும், எனக்கு மட்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது. யாரெல்லாம் இந்த சிபிஆர் ஓன் பண்ணுறீங்களோ, இல்லை இதுக்கு மேலே செகண்ட் ஹேண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, ஆக்சுவலாக ஓன் பண்ணுறவங்களுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதனால் செகண்ட் ஹேண்டில் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டு எடுங்க. ஓகே, நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு திங், எனக்கு இது பிடிக்காதது ஃபஸ்ட்டு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூல் கேப்போட டிசைனை பாருங்களேன். இது இப்படி கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல ஒரு ஹிஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா இப்படி தான் கையில் எடுத்து வச்சுட்டு நிற்கணும் நான் பெட்ரோல் போடும்போது. இது ரொம்ப 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 ஒரு கடுப்பான விஷயம். ஏன் இப்போ இதெல்லாம் ஒரு சின்ன இஷ்யூ தானடா, இது ஒரு பெரிய இஷ்யூ நீ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த சிபிஆர் எடுக்கிறவங்க எல்லாருமே எதுக்காக சிபிஆர் எடுப்பாங்க, எல்லாருமே இல்லை, ஆல்மோஸ்ட் எதுக்காக எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டூரிங்காக எடுப்பாங்க, லாங் டிஸ்டன்ஸ் கவரேஜ் பண்ண எடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சசரிஸாக டேங்க் பேக் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த டேங்க் பேக் ஒரு கையில் எடுத்துகிட்டு, இதை ஒரு கையில் எடுத்துகிட்டு, அப்புறம் கார்டு ஏதாவது கொடுக்கணும்னா எதை வச்சு கொடுக்க முடியாது, நமக்கு இருக்கிறதே 2 கை தான், அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது ரொம்ப மட்டமான டிசைன். இதில் ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு ஹிஞ்சு கொடுத்துருக்கலாம். 150cc பைக்கில் பார்த்தீங்கன்னாவே ஒரு ஹிஞ்சஸ்லாம் இருக்குது. நம்ம எல்லா ஸ்கூட்டிலையும் பின்னாடி அதில் ஹிஞ்சஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குற பைக்கில் ஒரு ஹிஞ்ச் கொடுத்துக்காம இப்படி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதை கன்ஃபார்மாக ஒரு ஆக்வர்டான சிச்சுவேஷன் தான் இது. நம்பர் 2, ஆக்சுவலி இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இது கன்ஃபார்ம் எல்லார் பைக்லேயும் ஒரு ஆக்வர்டான இதாக இருக்கும். இந்த மஃப்ளர் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்டு ஒரு ஒஸ்ட்டான திங்கப்பா. இந்த இடத்துல நான் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கேன்னா, பெயிண்ட் அடிச்சுட்டேன். நம்ம ஸ்ப்ரே கேன், அமேசான்லலாம் ஸ்ப்ரே கேன் கிடைக்கிது, நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஒஸ்ட்டான திங் என்னன்னா, இந்த ஏரியா ஃபுல்லாகவே எப்படி ஸ்க்ராட்ச் ஆகுது, எதனால் ஸ்க்ராட்ச் ஆகுதுன்னே தெரியாது. பயங்கர ஸ்க்ராட்ச் ஆகும். வண்டி ஃபுல்லாகவே பக்காவாக இருக்கும், ஆனால் இந்த இடத்துல ஸ்க்ராட்ச் ஆகும். இல்லை மெயின் திங் என்னென்னா, டிராஃபிக்கில் நம்ம மெனோவர் பண்ணும்போது சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் இதில் பெரிய ஸ்க்ராச்சஸாக தெரியும். இதில் நம்ம எப்படி இருக்கோம்னா, இப்போ மழை பெஞ்ச அப்புறம் அது ஸ்க்ராச்சஸ்லாம் துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே நீங்கள் வண்டி எப்படி தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்க்ராச்சஸ் மட்டும் உங்களுக்கு தனியாக தெரியும். இந்த இடத்துல எப்படியோ இதை புலி பராண்டி விட்ட மாதிரி இந்த இடம் ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ் தெரியும். ஆனால் இதில் ஒரு பாசிட்டிவ் கூட இருக்குது. இது என்ன ஆகும்னா, இது நமக்கு ஃபுல் ஸ்க்ராச்சஸையும் எடுத்துக்கிறனால நம்ம பாடியில் நமக்கு ஸ்க்ராச்சஸ் வர அலோவ் பண்ணாது. அது ஒரு பெனிஃபிட் தான். இருந்தாலும் இதில் இதோட டோட்டல் வண்டியோட லுக்கே கெடுத்துரும். நீங்கள் மேக்ஸிமம் ரிவ்யூ பண்ணுவாங்கல்ல இந்த CBR250R, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இதில் எந்த அளவுக்கு டேமேஜஸ், ஸ்க்ராச்சஸ் இருக்கும்னு சொல்லி. அது எப்படி ஆகுதுன்னு சொல்லி ஓனருக்கும் தெரியாது, வண்டி ஓட்டுறவங்களுக்கும் தெரியாது. பாயிண்ட் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்பேஸ் வேறு லெவல் ரேட்டு. இந்த பிரேக் பேடுங்க, நான் ஒரு ஷார்ட்டு கூட போட்டிருப்பேன். இந்த பிரேக் பேடு நிசின் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த நிசினோட பிரேக் பேடு, ஒரிஜினல் பிரேக் பேடு வாங்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4400 ரூபா சம்திங் ஒரு பிரேக் பேடு. அதாச்சும் ஒரு பேர் ஆஃப் பிரேக் பேட்ஸ் 4400 ரூபா சம்திங், ஃப்ரெண்டுக்கு மட்டும். டோட்டல் இவ்வளோ செட்டப் மாற்றினாவே 4400 ரூபா வருமானு தெரில. மற்ற பைக்ஸ்லாம் இதில் இவ்வளோ ப்ரைஸ் இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த கீ செட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீ செட்டு, இந்த செட்டு, அப்புறம் நம்ம பேக் சீட் கீ செட்டு. இந்த கீ செட்டோட ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாவாம். 11,000 rupees இந்த கீ செட்டுக்காக மட்டும். ஒரு கீ செட்டுக்காக 11,000 ரூபா யாராச்சும் கொடுப்பாங்களா? ஓரளவு ரீசனபிள் ப்ரைஸாகவாச்சும் கொடுக்கலாம். இவ்வளவு ப்ரைஸாக கொடுக்குறதுலாம் இட்ஸ் நாட் அட் ஆல் ஒர்த்தபிள். இந்த ஆக்சுவலாக 2018 வந்துச்சுல BS4 மாடல்ஸு, BS4 மாடல்ஸுக்கு இது ப்ரைஸ் கம்மி தான். ப்ரைஸ் எவ்வளோனா 3,500 rupees தான். அண்டு நான் அந்த பேட் சொன்னேன்ல, பேட் ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் பேடு போட்டேன். வெர்சாங்கிற ஒரு பிராண்டில் போட்டிருந்தேன். அந்த வெர்சாங்கிற பிராண்ட் வந்து எனக்கு இனிஷியல் பைட்டெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. எனக்கு அந்த பைட்டு நல்லாவே இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா லைஃப் வரல.
லைஃபும் வரல. எனக்கு அந்த டிஸ்க் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஸ்க் பிளேட்டு சீக்கிரமாகவே தேய்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதனால் அந்த பேடை நான் வந்து பாதியில் தான் இருக்குது, நான் எடுத்து வச்சுட்டேன். ஸ்பேஸ் அவைலபிலிட்டியும் கொஞ்சம் கஷ்டமாக தான் கிடைக்குதா, அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த பேடை தனியாக வச்சுட்டு 4500. சரி ஓகே, நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், பிரேக் தானே, சேஃப்டி இஷ்யூலெலாம் காம்ப்ரமைஸே பண்ண தேவையில்லைன்னு சொல்லி நான் வந்து ஒரிஜினல் இதுவே வாங்கி போட்டுட்டேன். பாயிண்ட் நம்பர் 4. இந்த பாயிண்ட் நம்பர் 4 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆக்சுவலாக இனிஷியலாக உங்களுக்கு ஓரளவு டீசெண்டாக இருக்குங்க. போக போக பார்த்தீங்கன்னா வண்டி வந்து அப்படியே ஃபுல்லாக லீன் ஆகிடும். எப்படி ஒரு 45 டிகிரிக்கு இந்த மாதிரி லீன் ஆகிடும். இந்த மாதிரி 45 டிகிரிக்கு லீன் ஆகும்போது என்ன ஆகும்னா வண்டி வந்து அப்படியே ஃபுல்லாக சாஞ்சு நிற்கும். இதில் வந்து 2 இடத்துல உங்களுக்கு பெரிய இஷ்யூ வரும். அது ஆக்சுவலாக பார்க்கவே கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும். பார்க்க ஆக்வர்டாக இருக்குது விட்டுருங்க. 2 இடத்துல உங்களுக்கு பெரிய இஷ்யூ வரும். ஒன்று எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கன்ஜெக்டடான பார்க்கிங்கில் கொண்டு வண்டியை விட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி அப்படியே இப்படி டேப்பராக இருக்கும்போது ஆல்மோஸ்ட் 2 வண்டியோட இடத்த பிடிச்சிக்கும். நிறைய பேர் ஸ்க்ராட்ச் போடுறது, கோடு போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்குது. மெயினாக தேட்டர்ஸு, மால்ஸ்லாம் கொண்டு விடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வண்டி ஆக்குபை பண்ணி இருக்க ஏரியா வந்து கொஞ்சம் கன்ஜெக்ட் பண்ண பார்ப்பாங்க. அப்படி பண்ண பார்க்கும்போதே நமக்கு வண்டி மேலே கோடு போட்டுருவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருவாங்க. அது நம்பர் 1. இன்னும் ஒரு இஷ்யூ எங்கே வரோம்னா, இப்போ நான் வந்து ட்ரிப் அதிகமாக போகிறனால எனக்கு இந்த இஷ்யூ இருக்குது. உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி தெரியல. நான் இங்கே பேக் கட்டி வச்சிருப்பேன். அதாச்சும் ஒரு சேடில் பேக்கோ ஒரு டெயில் பேக்கோ, சேடில் பேக் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது, டெயில் பேக் கட்டி வச்சிருப்பேன். டெயில் பேக் கட்டி வைக்கும்போது என்ன ஆகும், கொஞ்சம் லோட் ஜாஸ்தி இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 kgs வச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். 7 to 8 kgs போகும்போது என்ன ஆகும்னா, வண்டி அப்படியே கீழே நான் ஸ்டாண்டு போட்டுனா வண்டி நிற்காது. வண்டி என்ன ஆகும், இந்த இடம் கீழே இறங்கி இது அப்படியே தூக்கிக்கும், ஒரு பக்கமாக போய் வண்டி வந்து தெரியாமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி கீழே விழுந்துடும். ஒரு பெரிய இஷ்யூ அப்பா. இதெல்லாம் சோலோ ட்ரிப்பு போகும்போது ரொம்ப அனுபவப்பட்டு வெறுத்து போய் இருக்க இஷ்யூ இது. இந்த சைடு ஸ்டாண்ட் வந்து நீங்கள் வந்து சாலிடாக ஒரு 10 to 15,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி மாற்றி ஆகணும். இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 30,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டியாக மாற்றி ஆகணும். பாயிண்ட் நம்பர் 5. பாயிண்ட் நம்பர் 5 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட் லேம்ப். ஆக்சுவலாக இது வந்து நம்ம BS3 மாடலில் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் லேம்பு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து LED, ஃபுல் LED. அதில் வந்து டாப் ஃபுல்லாக DRL, பாட்டம் வந்து ஹை பீமு. இது DRL தான் நைட்டுக்கும். லைட்டு எப்படி இலுமினேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒஸ்ட் லைட் இலுமினேஷன் சுத்தமாக இல்லை. நம்ம வந்து நைட் ட்ராவல் ஏதாவது போகிறீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த லைட்டை நம்பி போயிடாதீங்க. BS3 மாடல் லைட் நம்பி கூட நீங்கள் போங்க, BS2 மாடல் லைட் நம்பி போகாதீங்க. உங்களுக்கு எப்படி உங்களுக்கு இருக்கும்னா, வைடு ஸ்ப்ரெட் ஆகாது. இங்கே ஹை பீம் போட்டிங்கன்னா கூட ஸ்பாட்டு தான் ஆகுமே தவிர வைடு ஸ்ப்ரெட் ஆகாது. அதாச்சும் ஃப்ளட் ஆகாது, ஸ்பாட்டு தான் ஆகும். நம்ம வண்டியில் சாலிடாக வந்து 105, 110 க்ரூஸ் பண்ணலாம். 110ல் ஹைவே நீங்கள் க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் இந்த சைடில் இருந்து ஏதாச்சும் ஒரு நாயோ ஏதோ ஒன்று வருதுன்னா கூட நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆக்சிலரி லேம்ப்ஸ் மாட்டியிருக்கேன், மேட்டா கூட மாட்டியிருக்கேன், 2 ஆக்சிலரி லேம்ப்ஸ். ஆக்சுவலாக எனக்கு இப்போ இந்த லைட்டு அந்தளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. பட் ஓகே, ஹைவேல வரும்போது ஆப்போசிட்டில் வண்டியெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த லைட்டு நமக்கு வரும்போது இந்த லைட்டு கூட எனக்கு அந்தளவு விசிபிளாக இல்லை. பட் ஓகே, மேனேஜபிள் தான், இட்ஸ் நாட் எ இஷ்யூ. அதனால் இது வந்து கன்ஃபார்மாக ஒரு பெரிய இஷ்யூவாக தான் சொல்லுவேன். பாயிண்ட் நம்பர் 6. பாயிண்ட் நம்பர் 6 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்சோல். இந்த கன்சோல் வந்து ஓகே ஓரளவு மேனேஜபிள் தான். ஆனால் இந்த கன்சோலில் நிறைய டீட்டெயில்ஸ் மிஸ்ஸிங்கு. அது மட்டும் இல்லாமல் மெயினாக ஒரே எனக்கு பிடிக்காத ஒன்று என்னென்னா, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இல்லை. இதில் வெரி ஒஸ்ட் திங் இல்லை. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 150cc வருதுங்க கியர் பொசிஷன் இண்டிகேட்டர். இதில் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இல்லை. இங்கே பாருங்களேன், இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். ஏதோ ஏறி இறங்குறதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் நல்லா தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கலாம். வேறு எதுவுமே ரொம்ப மேஜராக தேவையில்லை. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கலாம். இல்லை நான் மிஸ்ஸிங்னு நிறைய சொல்லுவாங்க. நம்ம இப்போது RCO இல்லை அது வந்து லேட்டஸ்ட் மாடல் வெஹிக்கிள்ஸ் எது பண்ணாலும் சரி நிறைய டீட்டெயில்ஸ் மிஸ்ஸிங்கு. அதில் வந்து ஒன் ஆஃப் த மிஸ்ஸிங் திங் வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் தான் எனக்கு ஒன் திங். பாயிண்ட் நம்பர் 7. நமக்கு இதில் வந்து இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் நல்லாவே இருக்குது, பெருசாக இருக்கிறதுல பெனிஃபிட்டும் இருக்குது, நம்ம அஸ்தென்டிக்கும் கெடுக்கும். ஆனால் இதில் எனக்கு இந்த இண்டிகேட்டர்ஸில் என்ன கொடுத்துருக்கலாம்னா, ஹசல் லேம்பு கொடுத்துருக்கலாம். இதில் ஹசல் லேம்பு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம ஹைவேலாம் போகும்போது, டூரிங்கெல்லாம் போகும்போது நமக்கு கன்ஃபார்மாக நம்மள்கிட்டேருந்து வர இலுமினிட்டி தேவை. அப்போ தான் அடுத்தவங்களுக்கு தெரியும், ஓகே நம்ம முன்னாடி ஒருத்தவங்க போகிறாங்க இல்லை பின்னாடி ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஹசல் லேம்பு கொடுத்துருக்கலாம். ஹசல் சுவிட்ச் இல்லை. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்ட்ராவாக ஒரு சுவிட்ச் செட்டப் பண்ணேன்.
பட் இல்லை, இது ஒர்க் ஆகலை. இந்த சுவிட்ச் செட்டப் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. எனக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சுல, இப்போ ஒர்க் ஆகலை. என்னன்னு சொல்லி தெரில, மறுபடியும் கொண்டுட்டு பார்க்கணும் என்ன ஆச்சுன்னு சொல்லி. முன்னாடிலாம் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சுங்க, இப்போ தான் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில. ஓகே, நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். என்னென்ன எனக்கு இந்த வண்டியில் பிடிக்கல அப்படின்னு சொல்லி. இதை நம்ம அடுத்த வீடியோவில் என்னென்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு தோணுது. என்னென்ன எனக்கு இந்த வண்டியில் பிடிக்கல அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். நான் ஆக்சுவலாக ஒரு 7 பாயிண்ட் சொன்னேன். 7 பாயிண்டோடு முடிக்கலான்னு தான் நினச்சேன். நீங்கள் இதுவரை வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய 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 தம்ஸ் அப்பு. உங்களுக்காகவே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு போனஸாக ஒன்று சொல்ல போகிறேன். ஐட்டம் நம்பர் 8, அதாச்சும் பாயிண்ட் நம்பர் 8 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வண்டியோட லோ எண்ட் டார்க்குங்க. லோ எண்ட் டார்க்கு ஒஸ்ட்டாலேயும் ஒஸ்ட்டு. ஒரு ஸ்ப்ளெண்டர் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போவாங்க, அந்த ரேஞ்சில் இது ஒரு லோயர் எண்ட் டார்க்கு. இந்த லோயர் எண்ட் டார்க்கை மட்டும் ஏதாச்சும் ஒன்று அவங்க பண்ணி கொடுத்துருக்கலாம். மிட் ரேஞ்சும் ஹையர் ரேஞ்சும் வேறு மாதிரி, அதாச்சும் வண்டி நம்ம ஒரு கையை விட்டு போயிருமோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் லோவர் எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சிலேட்டரை ஃபுல்லாக கொடுத்தா கூட அப்படிங்கிற ரேஞ்சு தான் ஏறும். இந்த வண்டி சேல் ஆகாததுக்கு ஒரு காரணம்னு கூட சொல்லலாம் அந்த லோயர் எண்ட் டார்க்கை. ஏன்னா டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கிறவங்க எப்போவுமே ஃபஸ்ட் கியரை போட்டு மூவ் பண்ணும்போது அவங்களுக்கு என்னது இது, நம்ம 250cc பைக்கை தான் ஓட்டுறோமா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சு வந்துடும். நான் கூட அப்படி ஓட்டும்போது அப்படி தான் நினச்சேன். ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுல ஒரு ப்ளஸ் என்ன பண்ணேன்னா, நான் வந்து ½ அன் ஹவர் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தேன். அதனால எனக்கு நான் கொஞ்சம் புஷ் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்துட்டு ஒரு மிட் ரேஞ்சில் போகும்போது எனக்கு புஷ் நல்லா இருந்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. செம்மையாக இருக்குது. அதாச்சும் இது வந்து ஒரு பிகினர்ஸ் ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பிடிக்கும். இது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வேணும்னு சொல்லி ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிடிக்க வாய்ப்பே கிடையாது. இந்த வண்டி சுத்தமாக பிடிக்காது. கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு சொல்லி எடுத்தாங்கன்னா, இது ஆர்சி இல்லைனா நம்ம 310RR அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு அந்த ஸ்டார்டிங் பிக்கப் நீங்கள் வச்சிங்கன்னா வேறு லெவலில் ட்ராக் பண்ணோம். இது வந்து ட்ராக் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணோம். ஓகே, நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இதுக்கு மேலே வந்து எனக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, இருந்தால் சொல்லியிருப்பேன். இது வந்து நான் மொத்தமாக 8 பாயிண்ட்ஸோடு முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் இந்த ஹேட்டட் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது தெரிஞ்சுக்கணும். இந்த வண்டி வந்து இன்கேஸ் இதுக்கு மேலே அவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னா கூட இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சமாச்சும் அவங்க கன்சிடர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஹோண்டாலேருந்து யாரும் இதை பார்க்க மாட்டாங்கன்னு தெரியும் எனக்கு. இன்கேஸ் அவங்க யாராச்சும் பார்த்தாங்கன்னா கூட நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? மறுபடியும் ரீலான்ச் பண்ணுவீங்க. ஏன்னா 2011 லான்ச் பண்ணிட்டு மறுபடியும் 2018 ரிட்டர்ன் லான்ச் பண்ணிங்க. அதாச்சும் 1 இயர் கேப் விட்டு லான்ச் பண்ணிங்க. அதனால் மறுபடியும் லான்ச் பண்ணலாம், நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் எப்போ லான்ச் பண்ணுவீங்க, எப்போ அதை வந்து மார்க்கெட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லி அனுப்புவீங்கன்னு சொல்லவே முடியாது. அது ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த வாட்டி லான்ச் பண்ணிங்கன்னா இந்த இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, நான் இப்போ வரைக்கும் வந்து இந்த வண்டியோட ஹேட்ஸ் என்ன, எனக்கு பிடிக்காதது என்னன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அடுத்த வீடியோவில் நான் வந்து எனக்கு இந்த வண்டியில் பிடிச்சது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். மறக்காமல் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த வீடியோவில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதோட நம்ம வீடியோவை முடிச்சிக்கலாம். நம்ம வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய பெரிய தம்ஸ் அப்பு. நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதை வீடியோ யாருக்காச்சும் CBR வாங்க போகிறாங்க, CBR இதுக்கு மேலே செகண்ட் ஹேண்டில் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய். நம்ம இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாய்.